வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரமணன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டு தான். என்ன ஸ்டாண்டு அப்படின்னா, அந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ஸ்டாண்ட் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே அது கண்ணு உறுத்திட்டே இருந்துச்சு. இந்த மாரி நம்ம செய்யணும். நம்ம நம்ம ஒரு ஸ்டைல்ல நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அது மாரி நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஏன்னா வீட்டுக்கு எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெயிண்டிங் பண்ணும்போதே கையோட நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி செஞ்சேன். ஸோ இது பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசியிலே செஞ்சுருக்கோம். அண்ட் அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன். பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கிங்க. ஸோ நான் இந்த கண்ணாடிக்கு கீழே அந்த மாதிரி பவுட்ரு அது இதுன்னு வைக்கிறதுக்கோசரம் கொஞ்சோண்டு செஞ்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பைப்பு அப்படிங்கிறத நான் இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதனுடைய எண்டில் பார்த்திங்கன்னா, நான் இதோடைய சைஸ் நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு போடுறேன். அதை நீங்கள் பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 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 3 ஸ்டெப் வர மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது. இதனுடைய சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி போட்டுறேன். கட் பண்ணி வச்ச பீஸ் எல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். வெறும் பைப்பை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஒரு சொல்யூஷன் பேஸ்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சொல்யூஷன் பேஸ்ட் போகிறதுலாம் வீடியோவில் காட்டல. ஸோ ஃபைனலாக நான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்டிங் பண்ணுங்கள். வழக்கம் போல் நான் சொல்கிறதான், எங்ககிட்ட இருந்த பெயிண்ட் இந்த ப்ளூ தான். ஸோ காருக்கு நம்ம அடித்த அதே கலர் தான் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். கார் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? கீழே போய் இருக்குது, போய் பாருங்கள். அது நாமளாக செஞ்ச காரு. ஸோ இந்த பெயிண்ட் நம்ம ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் 2 கோட் நம்ம போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பொருட்கள் வைக்கிறதுக்கு உண்டான ஷீட்டு அதை நம்ம போட போகிறோம். ஸோ அந்த இடத்துல நான் என்ன ஷீட் போடுறேன், என்ன சைஸில் போடுறேன் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அளந்துட்டாங்களே, நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்களே இது மெஷர்மெண்ட் டேப் யூஸ் பண்ணி அளந்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அக்ரிலிக் ஷீட்டில் திக்னஸ் கம்மியாக உள்ள ஒரு ஷீட்டு நான் எடுத்திருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் காருக்கு யூஸ் பண்ண மிச்சம் வச்சது தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய சைஸ் நான் அளந்துட்டேன். இந்த சைஸ்க்கு ஒரு 3 பீஸ் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3 பீஸ்லேயுமே இந்த மாதிரி எட்ஜில் இந்த பைப்பை யூஸ் பண்ணி ஒரு அரை ரவுண்டு நம்ம போட்டு அந்த இடத்த நம்ம கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது ஃபைனலாக உங்களுக்கே தெரியும், பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 3 ஷீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த 3 ஷீட்டையும் நம்ம செஞ்சு வச்ச அந்த ஃப்ரேமில் ஸ்க்ரூ போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அக்ரிலிக் ஷீட்டில் மார்க் பண்ணுறோம். ஸ்க்ரூ போடுறதுக்கு உண்டான ஹோல்ஸ் போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சால்டிங் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போடுறோம். 3 ஷீட்லேயுமே தேவையான இடத்துக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இந்த எல்லாமே மார்க் பண்ணி எடுத்த ஷீட்டை இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கன்னா, கீழே இருந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா மேலே நமக்கு அந்த பைப் ஒரு ஃப்ரேம் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அடியில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேலே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா பொருள் ஒரு க்ரிப் இல்லாமல் நிற்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் அடியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடியை ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 3 லேயருமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பொருள் வைக்கிற மாதிரி இருக்கும். அடியை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அடியை ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பழசு இதுதான் இருந்துச்சு. ஸோ இந்த பழசை இதுதான் என் கண்ணில் உறுத்திட்டே இருந்துச்சு. இது ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் செஞ்சதை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. 2 ஸ்க்ரூ போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம வேண்டிய பொருளை வந்து இது மேலே வச்சு நம்ம அழகு பார்த்து ரசிக்க வேண்டியதுதான். ஸோ அதை தான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பொருள் வைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.